ஓம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பிரபாத கமலங்களின் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாய்ராம், இன்றைய வாசகர் வட்டத்தில் கீதா வாகினி பாகம் 6, அதில் கீதா வாகினியோட சாப்டர் 12, பகவத்கீதாவிலிருந்து சாப்டர் 7, அதில் குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவித்தது போல் நம்ம அதை பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்ந்து சில முக்கியமான கேள்விகளுக்கும் இன்றைக்கி விட தெரிஞ்சுக்க இருக்கோம் சார். இந்த கேள்விகளும் ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கோம். தொடர்ந்து நட்பிற்குரிய டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள். சாய்ராம். சாய்ராம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. 7வது அத்தியாயம் கீதையில. இதுக்கு பேரு ஞான விஞ்ஞான யோகம்னு பேர். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஞானம் வேற விஞ்ஞானம் வேறையா? ஞானம் தானே பெருசு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த மகான்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஞானம் என்பது ஜஸ்ட் நாலேஜ், புத்தக அறிவு. விஞ்ஞானம் என்பது நம்ம ஆத்மீக பாஷையில எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ்னு பேர். இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப அழகான பேச்சாளர்கள் இருக்கா, எல்லாமே ரியலைஸ்டு பீப்புள். அதுல செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய நிர்வாகம், இது முழுக்க முழுக்க ஒரு ஆத்மீக தலைப்பு. அதில் ஒரு சகோதரி பேசியிருக்காங்க. 21 வீடியோ இருக்குதுல, எல்லாமே ஹிந்தி. எனக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது, ஏதோ அரைகுறையா இருக்கிற நாலேஜ வச்சுட்டு அந்த ஸ்பீச்சஸ புரிஞ்சுட்டேன், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த சகோதரி பிரம்மகுமாரி உஷா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதேதான், இந்த ஞான விஞ்ஞானம் தான். நாலேஜ் மாஸ்டர்ஸ், விஸ்டம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நாலேஜ் மாஸ்டர், மாஸ்டர்னு நம்ம குரு ஆசான் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த நாலேஜ் மாஸ்டர் யாருன்னா, எல்லாமே அழகா படிச்சிருப்பார். அவருக்கு தெரியாத வேதம் இல்லை, உபனிஷத்து இல்லை, பகவத்கீதை இல்லை, திருக்குறளோ ஆசாரக்கோவையோ கொன்றை வேந்தனோ எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. இது எப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் அவனாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சப்போ அதுல ஹோம் சயின்ஸ் மட்டும்தான் இருந்தது, சமையல் கலை. அதுல பிஎஸ்சி டிகிரி. ஆனா அதை முடிச்சுட்டு வரவங்களுக்கு வெத்த குழம்பு வைக்க தெரியாது, சாம்பார் வைக்க தெரியாது. ஆனா புத்தகறிவு ஏராளமா இருக்கும். இவர்கள்ட்ட போய் நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. ஆனா இந்த விஸ்டம் மாஸ்டர்ஸ் சொல்றவா அனுபவ ரீதியாக எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டவர்கள்.
இவர்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட விளக்கம் அளிப்பார். இது என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டபடி நான் எப்படி சொல்றேன்னா, இந்த நாலேஜ் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவான்னா, புத்தகத்தில் இருப்பதை சொல்லுவார்கள். அதுக்கு மீறி 1 2 வார்த்தை சொல்ல வராது. ஆனா, இந்த விஸ்டம் மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாளோ, அது புத்தகத்துல வரும். இவ சொல்றதெல்லாம் புஸ்தகமா இருக்கும். நான் நெறைய பார்த்துட்டேன். சுவாமியுடைய நெறைய சேயிங்ஸ் எல்லாமே உபனிஷத்திக் ரிஃப்ளெக்ஷன்ஸ். கீதையில என்ன இருக்கோ, அது அப்படியே வருது. சுவாமி எளிமையா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஆனா, அது எல்லாமே கீதையில இருக்கும், உபனிஷத்துல இருக்கும். இப்போ நாலேட்ஜ் மாஸ்டர்ஸ் விஸ்டம் மாஸ்டர். கேட்கிறதா சாய்ராம்? கேக்குதுங்க சாய்ராம். கேக்குது. சாய்ராம். அப்ப சுவாமி இந்த அத்தியாயத்துல என்னை முழுமையாக அர்ஜுனா உனக்கு புரிய வைக்கிறேன். ஞானத்தையும், விஞ்ஞானத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு அத்தியாயம். இது எல்லாருமே படிச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா கீதாவாகினி அதை மட்டும் படிக்கிறதுனால முழுமை பெறாது. அதோட கீதையும் படிக்கணும். ஒரு வாரத்துக்கு குறைந்தது ஒரு ஸ்லோகமாவது படிச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். இப்போ முதல்ல ஸ்லோகங்களை பார்ப்போம். அத்தியாயம் 7 ஸ்லோகம் 3. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதஹ. நம்ம நிறைய பார்க்கிறோம். ஒரு பஜன்னா கூட்டம் வரும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா கூட்டம் வரும். பகவத்கீதை சொல்லித்தரேன், கீதா வாகினி ஸ்டடி பண்றோம், ஆத்மீக விஷயமா சத்சங்கம் நடத்துறோம்னா அதிகபட்சமா 15 பேர் இருந்தா ஜாஸ்தி. இது சுவாமி அன்னைக்கே சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித்து எததி. மனிதர்களில 1000 பேர் இருந்தா அதுல ஒருத்தர் தான் என்னை அறிய முயற்சி பண்ணுவார். அப்போ பஜனுக்கு 99 பஜன்ஸுக்கு 100 பேர் வந்தா இந்த கிளாஸுக்கோ இந்த ஸ்டடி சர்க்கிள்கோ சத்சங்குக்கோ ஒருத்தர் வந்தா ஜாஸ்தி. அது உலக இயல்பு. அடுத்த லைன்ல சொல்றார், யததாமபி சித்தானாம் கஷ்டித்தே மாம் வேத்தி தத்வதா. 1000 பேர்ல ஒருத்தன் முயற்சி பண்றான் அர்ஜுனா, அதுல ஏதாவது ஒருத்தன் தான் என்ன முழுமையா புரிஞ்சுக்கிறான். இந்த அத்தியாயத்துல சுவாமி என்ன சொல்லியிருக்கார், என்னை பத்தி நான் முழுமையா சொல்லி தரேன், ஆனா அது கூட்டம் சேராது அப்படிங்கிற. சுவாமி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட்டம் சேராது.
ஆனா சுவாமி மிராக்கிள் விபூதி வருது, அமிர்தம் வருதுன்னா எல்லா சமிதியில இருந்தும் வேன் வச்சுட்டு போய் அதை பார்க்க போவோம். நானே நிறைய போயிருக்கேன். இத பத்தி சுவாமி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அருமையா சொல்றார். இது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே படிச்சது. இருந்தாலும் இந்த சாப்டருடைய ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக திருப்பி சொல்றேன் இது. பூமிராபோ நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச. பூமிராபோ நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச. அஹங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. இந்த முதல்ல சொல்லியிருக்கிறது பஞ்சபூதங்கள். பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம். இதோட மனது, புத்தி, அகங்காரம். இப்படி வேறு வேறு 8 அம்சங்கள் எனக்கு இருக்கு. இது என்னுடைய அபரா பிரகிருதி, கீழான பிரகிருதி என்று தெரிந்து கொள். இத பார்த்தோம்னா இது எல்லாமே ஜடம். இதுக்கு ஒண்ணும் சைத்தன்யம் கிடையாது, உயிர் கிடையாது. அதனால கீழான பிரகிருதி அப்படிங்கிறார். ஸ்லோகம் 5ல இந்த மேலான பிரகிருதியை பத்தி சொல்றார். अपरेयविदस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे परा जीवभूतं महाबाहो ययेदं धार्यते जगत्. अपरेयमिदस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे परा அந்யாம் பிரகிருதிம் வித்தி மே பரா. வித்தின்னா தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். அர்ஜுனா, இதை தவிர எனக்கு இன்னொரு பிரகிருதி இருக்கு. இதுக்கு பேரு மேலான பிரகிருத்தின்னு பேர். இது எப்படிப்பட்டது? ஜீவபூதா, உலகத்துல காணப்படுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது. தாரியத்தே ஜெகத்தே, இதுதான் உலகத்தையே தாங்கிண்டு இருக்கு. இது சைத்தன்யம். அப்போ நம்ம 4 5 பார்த்தோம்னா உலகத்துல ஜடமும் இருக்கு, சைத்தன்யம் இருக்கு. 2மே நான் தான். ஸ்லோகம் 7. மத்த பரதரம் நான்யதே கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சித்து. ஏ தனஞ்சய, எனக்கு மேலானதா என்னை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல எல்லா உயிர்களுமே ஒரு நூலில பூக்கள் எப்படி கட்டப்படுறதோ அதே மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம் நான் என்ற நூலிலே கட்டப்பட்டுள்ளது. So nothing is independent of the Lord. எல்லாமே பகவான் என்ற நூலிலே கட்டப்பட்டவர்கள். ஸ்லோகம் 8.
ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோஹோ பிரணவः சர்வவேதேஷு சப்தக்கே பௌருஷம் நிஷு ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோஹோ பிரணவः சர்வவேதேஷு சப்தக்கே பௌருஷம் நிஷு. இந்த ஜலம் நீர் எடுத்துட்டா அதுக்கு டேஸ்ட் ரொம்ப முக்கியம். நம்ம போர் போடுறோம், தண்ணி எப்படி இருக்கு கேட்கிறோம். அது உப்பா இருந்தா குடிக்க முடியறது இல்ல. அப்ப என்ன பண்றோம், ஆரோ ஏதோ பண்ணி அதை குடிக்கும்படியா பண்ணா ஒரு டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட் நான் தான். ரசம் அகம், நான் தான் தண்ணீர டேஸ்டா இருக்கேன்ப்பா. ஏ கவுந்தேய அர்ஜுன பிரபாஸ்மி சசி சூர்யயோ. இந்த சந்திரனும் சூரியனும் இருக்கே, அதுக்கு ஒளி இல்லாட்ட என்ன பிரயோஜனம்? சூரியன் உதிக்கிறான், ஆனா இருட்டா இருக்கும். நிலம் இருக்கு, வெளிச்சம் இருக்காது. அந்த சந்திர சூரியர்களில ஒளியாக நான் தான் இருக்கேன். அதே மாதிரி பிரணவஹா சர்வவேதேஷு, எல்லா வேதத்திலையும் நான் தான் பிரணவமாக இருக்கிறேன். இந்த ஓம் 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 என்ற ஓம்காரமானது வேதத்தோட எசன்ஸா இருக்கு. எல்லா மந்திரமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த ஓம்ங்கிறது நம்ம சொல்றோம். அதே மாதிரி சப்தஹா கே, கேன்னா ஆகாசத்தில் கம்னு பேராக்க. அந்த ஆகாசத்துல சப்தமாக இருக்கிறது. ஓரோ பஞ்சபூதத்துக்கும் ஓரோ தன்மாத்திரை இருக்கு. அதுல இந்த ஆகாசத்துக்கு சப்த தன்மாத்திரை இருக்கிறது வந்து சப்தம். அதே போல பௌருஷம் ரிஷு, மனிதர்களில் ஆண்மையாக நான் இருக்கிறேன். ஆண்மை இல்லாத மனிதனால பிரயோஜனமே கிடையாது. இப்ப எல்லாத்துலயும் நான் எசன்ஸா இருக்கேன். ரசோவை அப்படின்னு ஒரு வேத வாக்கியமே இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 9. அதே மாதிரி புண்ணியோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. பூமியோட தன்மாத்திரை, பிருத்திவியுடைய தன்மாத்திரை வாசனை, அது நானாக இருக்கிறேன். தேஜஸ்சாவஸ்மி விபாவசௌ, அக்னியில தேஜஸ்ஸா நான் தான் இருக்கு. ஜீவனம் சர்வபூதேஷு, அனைத்து ஜீவராசிகளிலும் நான் உயிராக இருக்கிறேன். தவம் செய்வர்களிடையே நான் தவமாக இருக்கிறேன். 10வது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த, அர்ஜுனா வித்தி தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கோ? மாம் சர்வபூதானாம் பீஜம், அனைத்து உயிர்களுக்கும் விதையாக இருப்பவன் நான்.
அதே போல மேதாவிகள், புத்திசாலிகள் அவள்கிட்ட புத்தியா இருக்கு. சில பேர் தேஜஸ்விகளா இருக்கா, அவள்கிட்ட தேஜஸா இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 11. பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. ஹே பரதர்ஷப, பரத ரிஷப, ரிஷபம்னா காளை, பரத ரிஷபன்னா பாரத நாட்டின் காளையே. ஹே வீரா, பலம் பலவதாம் ச அகம், பலவான்களிடையே நான் பலமா இருக்கேன். இதுன்னா காமராக விவர்ஜிதம். ஆனா அங்க காமமும் கிடையாது, ராகமும் கிடையாது. அது என்னது காமராகம் என்று ஒரே மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, காமம்னு சொல்றத நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு கார் இருக்கு வச்சுப்போம். கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு கார் வாங்குறோம். பல லட்சம் அந்த காருக்கு. என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார் மேல நமக்கு ஒரு பற்று வருது. ராகம்னா என்ன? நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருள் மேல ஆசை வருது. எங்கிட்ட பென்ஸ் கார் இல்ல, எங்கிட்ட ஒரு மாருதி தான் இருக்கு. அதுவும் செகண்ட் ஹேண்டு. எனக்கு என்ன ஆகும்? ஆஹா, பென்ஸ் கார் எவ்வளவு அழகா இருக்கு, இது நம்ம போர்ட்டிகோல நிறுத்தினா ரொம்ப அழகா இருக்குமே தோன்றது. இது ரெண்டுமே பற்றும் கிடையாது, ஆசையும் கிடையாது. ஆனா அவர்கள் பலவான்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய பலத்தை தர்மத்திற்காக, பகவானுக்காக உபயோகிப்பார்கள். 16 ரொம்ப முக்கியம். எங்கிட்ட யாரு வரா? பொதுவா அர்ஜுனா என்கிட்ட வரவா எல்லாரும் நல்லவாதான், அதுல சந்தேகமே வேண்டாம். அதுல 4 விதம் இருக்கு. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதின் அர்ஜுன ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுராதர்த்தி ஞானி ச வரதர்ஷப. 4 விதமா இருக்க. சதுர்விதா பஜந்தே மாம், இன்னும் 4 விதமான பேர் பஜிக்கிற. யாராரு? இவெல்லாம் சுகிருத்தின்னு அர்ஜுன. எல்லாருமே ரொம்ப சுகிருத்திகள், புண்ணியம் பண்ணினவா. ஆர்த்தோ, ஆர்த்தோன்னா ஆத்ம பேஷண்ட் கிடையாது, துன்பப்படுபவர்கள். ஜிக்யாசு, இந்த இங்கிலீஷ்ல அக்னாஸ்டிக் சொல்லலாம். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள். அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தின்னு சொல்றவ செல்வம் வேண்டும் செல்வம் வேண்டும் என்று துடிப்பவர்கள். இதுல ப்ரமோஷன், ஜாப், இன்கிரிமெண்ட் எல்லாமே அடங்கும். கடைசி கேட்டகரி ஞானி. இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ற, இந்த 4 பேர்ல ஞானிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான. ஏன்னா பாக்கி எல்லாரும் எதையோ விரும்பி என்கிட்ட வர, இந்த ஞானி மட்டும் நானே வேண்டும் என்கிட்ட வர. ஸ்லோகம் 16. 19 இன்னொரு முக்கியமான விஷயம் வருது.
பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. பகூனாம் ஜன்மனாமந்தே. இப்ப முதல்ல பார்த்தோமே, மனுஷியானாம் சகஸ்ரேஷு, 1000ல் ஒருத்தன் தான் என்ன அறிஞ்சுக்க முற்படுறான். இவன் எப்போ இதுக்கு முயற்சி பண்றான்னா, பகூனாம் ஜன்மனாமந்தே, பல பிறவிகள் பல பிறவிகள் பல பிறவிகள் எடுத்துட்டு முன்னேறி 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 கடைசியில என்ன தெரிஞ்சு எங்கிட்ட வரான். பிரபத்தியத்தே, எங்கிட்ட வரான், எங்கிட்ட சரணடைகிறான். அவன் என்ன சொல்றான்? சர்வமிதி வாசுதேவக, இதெல்லாமே வாசுதேவன் தான், எல்லாமே பகவான் தான், எல்லாமே பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றான். ஆனா அர்ஜுனா, ச மகாத்மா சுதுர்லபக, எல்லாமே பகவான்னு சொல்ற அந்த ஆத்மா இருக்கானே, அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்லோகம் 21. யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். எல்லாரும் பகவானை பூஜிக்கிறது இல்ல. முனிசாமின்னு வழிபடுறார் சில பேர், கருப்பன் ஒருத்தரை வழிபடுறார் ஒருத்தர். இப்படி அவ குணத்துக்கு தகுந்தபடி அவ ஒவ்வொரு ரூபத்தை வழிபடுகிறார்கள். யஹா யஹா யாம் யாம் தனும், எந்த ரூபத்தை யார் யார் வழிபடுகிறார்களோ, ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி, யார் யாரை வழிபட நினைக்கிறார்களோ, தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். விவிதாமி விதிதாமி, நான் என்ன பண்றேன், அவ விரும்புறபடியே அந்தந்த தேவதைகள் மேல நான் அவளுக்கு அச்சலமான பக்தி, அசையாத பக்தியை அளிக்கின்றேன். இதோட ஸ்லோகங்கள் முடிகிறது சாயலா. நம்ம 6 கேள்வி இந்த அத்தியாயத்துல பார்க்க இருக்கோம். முதல் கேள்வி, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இதுக்கு என்ன அர்த்தம்? ஈஷாவாஸ்ய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து ரொம்ப பிரபலமானது. அது ரொம்ப சின்ன உபனிஷத்து, சுக்ல எஜுர்வேதத்துல வருது. இதுல 18 மந்திரங்கள் தான் இருக்கு. இந்த ஓம் பூர்ணமுத பூர்ணமிதம் சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரம் இதுல சாந்தி மந்திரமா இருக்கு. எல்லா உபனிஷத்துலயும் ஒரு சாந்தி மந்திரம் இருக்கும். இந்த உபனிஷத்துடைய முதல் மந்திரம், இந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் நம்ம மந்திரம் சொல்லணும், ஸ்லோகம் சொல்லக்கூடாது. இந்த மந்திரம் எல்லாம் ஸ்வரத்தோட தான் சொல்லணும். எப்படி காயத்ரி ஸ்வரத்தோட சொல்றோமோ அதே மாதிரி ஸ்வரத்தோட தான் சொல்லணும். நான் இங்க இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன், ஆனா சாண்ட் பண்ணல. ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம் யத்கிஞ்சத் ஜெகதாம் ஜெகத்து. இதுதான் இந்த மந்திர, இந்த உபனிஷத்துடைய முதல் மந்திரம்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம படிச்ச ஸ்லோகங்களும் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல போறது. இந்த உலகம் முழுமையும் நான் நிரம்பி இருக்கிறேன், நான் சூழ்ந்திருக்கிறேன், மத்த பரதரம் நான்யது. எங்கேயும் நான் தான் சூழ்ந்திருக்கேன். அதனாலதான் விஷ்ணுங்கிற பேர் வந்தது. விஷ்ணு என்றால் எல்லா இடத்திலும் பரவி இருப்பவன். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகம் முழுமையும் நானே நிரம்பி இருக்கிறேன். அதாவது சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தாவும் ஒண்ணுதான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல் நாமமே விஸ்வம் விஷ்ணுவ ஷட்காரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. விஸ்வம்னா உலகம். இந்த உலகத்தை படைத்தவன் விஸ்வநாதன், லோகநாதன், பகவான் சர்வேஸ்வரன். அவன் வேற, இந்த விஸ்வம் வேற இல்லை. அப்போ ஈசாவாஸ்யம் இதம் சர்வம்னா இந்த காணப்படுகின்ற பொருளிலெல்லாம் நானே நிரம்பி இருக்கிறேன். நான் காணும் அனைத்துக்கும் அடிப்படையான ஆதாரம் என்ன? இப்போ ஒரு தொன்னை இருக்கு, அதுல சக்கரை பொங்கல் இருக்கு. இந்த தொன்னைக்கு பேரு ஆதாரம்னு பேரு, சக்கரை பொங்கலுக்கு பேரு ஆதேயம்னு பேரு. எது அடிப்படையா இருக்கோ அது ஆதாரம், எதை எது சார்ந்திருக்கோ அது ஆதேயம். நம்ம மேல பார்த்தோம், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இந்த 8 விஷயங்கள் இருக்க, பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது இந்த 2வது சொன்ன பரா பிரகிருதி, சைத்தன்யம், பரபிரம்மம். இப்ப நாம் பார்க்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் ஆதாரமாக இருப்பது யாருன்னா சாட்சாத் பரபிரம்மம். ஒரு பொருளின் 2 பகுதிகள் என்ன? சுவாமி ரொம்ப அழகா சொல்றார். ஒரு பொருள் இருந்தா அதுக்கு 2 பகுதிகள் இருக்கணும். ஒண்ணு நாமம் அல்லது பெயர், இன்னொன்று ரூபம் அல்லது உருவம். இப்போ சுவாமின்னு நம்ம சொன்ன உடனே சுவாமியுடைய முகம் நம்ம ஞாபகத்துக்கு வருது. சுவாமி முகத்தை பார்த்தோன்னே சுவாமின்னு சொல்றோம். இந்த நாமமும் ரூபமும் ஒரு பொருளின் 2 அம்சங்கள். இதுல ஒண்ணு இல்லாம இன்னொன்னு கிடையாது. ஆனா இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, ரூபம் சாஸ்வதம் கிடையாது, பெயர் தான் சாஸ்வதம். சுவாமி இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு கொடை வள்ளல் நிறைய யூனிவர்சிட்டியில எஸ்டாப்ளிஷ் பண்றார். அவர் போயிடுவார், அவருடைய பெயர் இருக்கும். இன்னைக்கும் அந்த யூனிவர்சிட்டி சொல்லும்போது அவர் பெயர் சொல்லுவோம். ஆகவே 2 பகுதிகள். சக்கரங்கள் என்றால் என்ன? சக்கரங்களை வீல்ஸ் ஆஃப் எனர்ஜி சென்டர்ஸ். நம்ம உடம்புல ஷட் சக்கரங்கள்னு சொல்லுவா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இங்க மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அப்படி 6 சக்கரங்கள். ஷட்சக்ரோபரி சம்ஸ்கிருதாய நமஹ அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பெயர் இருக்கு. இந்த 6க்கும் மேல சகஸ்ராரம்னு ஒண்ணு இருக்கு.
எல்லாத்துலயும் தாமரை இதழ்கள் இருக்கு. இத்தனை இத்தனை கணக்கு இருக்கு. அதை தவிர இந்த எல்லா சக்கரத்துக்கும் இது கண்ணால பார்க்க முடியாது. எல்லா சக்கரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம், ஒரு அக்ஷரம் இருக்கு. லா, லா, யா, ஏதாவது ஒண்ணு இருக்கும். என்ன ஆறுது? அசைய ஆரம்பிக்கிறது. இந்த இதழ்கள்லாம் அசையும். எங்க இந்த அசையல், எந்த காத்து அசைய வைக்கிறதுன்னா, அநாகதம் நமக்குள்ளேயே இருக்கின்ற அந்த பிரணவமானது எல்லாத்தையும் அசைய வைக்கிறது. சப்தோபாசனை என்றால் என்ன? இந்த சப்தோபாசனை, பிரணவோபாசனை, நாதோபாசனை எல்லாம் ஒரே விஷயம்தான். சுவாமி இங்க பாம்போட எக்ஸாம்பிள சொல்றார். பாம்பு எத்தனை கொடியதாக இருந்தாலும் அந்த மகுடி நாதத்தை கேட்டா மயங்கி விடுறது. இந்த ஓங்கிற சப்தத்தை கேட்டா மனம் அதிலே லயித்து விடுகிறது, மனோ நாசம் அடைகிறது. அப்படி அந்த நாதோபாசனை செய்ய வேண்டும். அதனாலதான் சுவாமி 21 முறை ஓம்காரத்தை முறையா சொல்றார். எப்பொழுது நாம் செய்கின்ற செயல்களுக்கு நாம் பொறுப்பில்லை என்று சொல்ல முடியும். இப்ப ஞான விஞ்ஞான யோகந்தா, நாலேஜ் மாஸ்டர், சிஸ்டம் மாஸ்டர். IAS பாஸ் பண்ணி விட்டான். அவனை கேட்டு பாருங்க, ஐயா நீ எப்படிப்பா IAS பாஸ் பண்ண? ஐயோ நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிப்பேன், ராப்பகலா படிப்பேன், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தே போவேன், பஸ்ஸுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது, பாதினா பட்டினி கிடந்திருக்கேன், கொஞ்ச நாளைக்கு பேப்பர் போடுற வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு இதனால அவனுக்கு ஒரு கெடுதல் ஏற்பட்டா, நான் பாழா போன தெய்வம், எல்லாம் இந்த சாமியால வந்து தெய்வத்துக்கு கண்ணே கிடையாது. சாமி சொல்ற மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நல்லது வந்தா நான் தான் காரணம், கெடுதல் வந்தா விதி, அல்லாட்டா பகவான். ஆனா இந்த யோகி இருக்கானே, உண்மையான ஞானம் இருக்கிறவன், அவன் என்ன சொல்றான்? நான் எதையும் செய்யல, எல்லாம் உடம்புதான் பண்றது, இந்த குணங்கள் தான் பண்றது, இந்த பஞ்சபூதங்கள்ல தான் நடந்துட்டு இருக்கு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஒரு சாட்சியா இருக்கேன் என்ற ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் எப்ப வேணா சொல்லலாம், என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பில்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல பதில் பாட்டுட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப முடக்கமா ஆராய்ஞ்சு தியானம் பண்ண வேண்டிய கருத்துக்கள். சாயிரா, கேள்விகள் இருந்தா கருத்துக்கள் இருந்தா பேசும். சாயிரா. சாய்ராம், பிரகிருத்தின்னு சொன்னீங்க. சாய்ராம் பாலகிருஷ்ணன். ஆமா, அதான் பார்த்தேன். என்ன ஏன்னு தெரியல, வரார பாருங்க. சாய்ராம். வந்துட்டார். சரி, பாலகிருஷ்ணன். சாய்ராம். சாயிரம் சொல்லுங்க. பிரகிருத்தின்னு சொன்னீங்கல்ல, பிரகிருதி இதே உயர்ந்ததுன்னு சொன்னீங்க. ஆமா, பிரகிருத்தினா உலகம் தானே அது. பொதுவா நம்ம புரிஞ்சுக்கிறது பிரகிருதி. இப்போ பிரதோஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு சாகரம். நேற்றுக்கு கூட பிரதோஷம் தான். ஆமா, தோஷம்னா கேடு,
பிரதோஷம்னா பெரிய கேடு. அந்த மாதிரி பிரகிருத்தின்னு சொன்னோம்னா நன்றாக செய்யப்பட்டது. எதை செய்தார்கள்? இந்த உலகத்தை செய்தார்கள். பொதுவா பிரகிருத்தினா இயற்கைன்னு ஒரு லிட்டரல் மீனிங் இருக்கு. இங்க சுவாமி தன்னுடைய 2 அம்சங்கள் இத குறிப்பிடுறார். சாயரா. ஜடம் சைத்தன்யம் 2 சொன்னீங்க. ஆமா, ஜடத்துக்கு உயிர் கிடையாது. அப்படிதான் ஆமா, சொல்றீங்க. ஆமா. சைத்தன்யத்துக்கு உயிர் மட்டும் அல்ல, அதுக்கு மேலான உணர்வு இருக்கணுமா? அது உயிர் உள்ளது எல்லாமே சைத்தன்யம் சொல்ல முடியுமா? உணர்வு இருந்தா சைத்தன்யம் இருக்குன்னு அர்த்தம் சாயரா. உணர்வு இருந்தா சைத்தன்யம் இருந்தா தான் இருக்கும். மனிதனுக்கு தான் அந்த அந்த உணர்வு, இறை உணர்வு இருக்க முடியும். மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்க முடியுமா? இறை உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா உணர்வு இருக்கும். பாக்கி ஜந்துக்களுக்கு, செடிகளுக்கு கூட உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அதுகளுக்கு அந்த தெய்வீக உணர்வு இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். ஆனா அதுல கூட நம்ம பார்க்கிறோம். சமீபத்துல கூட பார்த்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். எங்கேயோ சுவாமி படம் வச்சிருக்கு, விக்கிரகம் மாதிரி. அது ஒரு பாம்பு சுத்தின்னு இருக்கு. நிறைய இடங்கள்ல குரங்கு பஜன்ல போய் உட்காந்துக்கிறத பார்க்கிறோம். இன்னும் இந்த இடத்துல ஒரு பூனை பிரதட்சணம் பண்றதா பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் எங்கேயோ உணர்வு இருக்கு. இந்த ஜந்துக்கள்லயும் அங்கங்க தெய்வீக உணர்வு இருக்குன்னு தான் தோன்றுறது சாயரா. சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்றோமே, அதுல நாம இதைத்தான் மீன் பண்றோமா? இல்ல சைத்தன்யம்னா பேருணர்வு சாயரா. இந்த பேருணர்வு தான் சைத்தன்யம்னு நம்ம சொல்றோம். ஆண்மைன்னு குறிப்பிட்டீங்க. ஆண்மைங்கிறது என்ன? ஆன்மீக நோக்கில் என்ன ஆண்மைங்கிற தைரியமா இருக்கிறதா? இல்ல எல்லாமே ஆன்மைதான் சாயரா. ஒரு மேன்லினஸ். என்ன இப்ப நம்ம ராமனை பத்தி சொல்லும்போது அவரோட ஆண்மையை பத்தி சொல்றோம். அப்ப அந்த ஆண்மைங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு அம்சம். எல்லார்ட்டையும் அது இருக்கிறது இல்ல. நிறைய பேர் பீரும் கோழைகளா இருக்கா. அவள்கிட்ட அந்த தெய்வ அம்சம் இல்லைன்னு அர்த்தம். தாய் பீஜம் மாம் ஸ்லோகம் சொன்னீங்க. சாயிரா. ஸ்வேத கேதுவுடைய ஸ்டோரி அதே இதுங்களா? எக்ஸ்பிளைன் பண்றதுனா? சாயிரா. ஸ்வேத கேதுவுடைய கதை அவர் டீச் பண்ணுவார்ல, அந்த விதை எடுத்து, ஆலமரத்தினுடைய விதையை எடுத்து கட் பண்ணிட்டே போக சொல்லி, உள்ள ஒண்ணுமில்லாத இருந்து அது வந்தது அப்படிங்கிறதுக்கு பீஜம் மாம்ங்கிற ஸ்லோகத்துக்கு அது விளக்கமா எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். அது சிம்பாலிக்கா அதை புரிஞ்சுக்கலாம். இப்படி அதாவது விதைங்கிறது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. ஒரு சின்ன மாங்கொட்டையில இருந்து பெரிய மாமரம் வருது. அப்ப அந்த மாங்கொட்டை நம்ம கண்ணுக்கே தெரியாது. எப்படி அது உள்ள போய் அது செடியா முளைச்சது, மரமா வந்தது, பழமா காய்ச்சதுன்னு தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம், ஆதாரம் இந்த பகவான் தான். பக்தர்கள் விரும்பும் வடிவத்திலாம் நம்பிக்கை ஊன்றும்படி செய்கிறேன்ங்கிற சுவாமி. அப்ப மற்ற மதங்கள்ல இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி செய்யறாரா? ஆமா சாயரா. இப்போ நமக்குத்தான் கிறிஸ்டியன் வேற, முஸ்லீம் வேற, பார்சி வேற தெரியறானே தவிர, சாமிக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அவருக்கு மதமே கிடையாது. அதாவது சுவாமி நெத்தியில விபூதியோ, நாமமோ, முத்திரையோ ஒண்ணும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, ஊருக்கு ஒரு எம்எல்ஏ, ஊருக்கு ஒரு எம்பி மாதிரி நாட்டுக்கு ஒரு கடவுள்னு கிடையாது. இந்தியாவுக்கு இவர் கடவுள், ஆஸ்திரேலியாவுக்கு இவர் கடவுள் அப்படின்னு கிடையாது. ஏகம் சத் இருக்கிறதே ஒரு பகவான் தான். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லா மதஸ்தாலும் வருவா. அந்தந்த மதத்துக்கு தகுந்தபடி அவர் உருவத்தை வணங்குவா. அதுல சுவாமி அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். சாயிரா. நாம அதை குலைக்க கூடாது இல்லைங்களா? இதுதான் பெஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பா குலைக்க கூடாது. கூடாது. அதனால சுவாமி மதமாற்றமே வேண்டாங்கிறார்.
பி ஏ குட் கிறிஸ்டியன், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதான் அவர் சொல்றேன். தேங்க்யூ சார். சுவாமியோட ஒவ்வொரு வார்த்தையுமே கீதையோட அப்படியே ரிஃப்ளெக்ஷனா நம்ம புரிஞ்சுக்கலாம். சாயிரம் மற்றவர்கள் கேள்வியை தொடரலாம். சாய்ராம். சாயிரம் சாயிரம். சைராம், நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த மனுஷானாம் சஹஸ்ரேஷுங்கிற சாப்டர் 7ல ஸ்லோகா 3 தான் பார்த்தோம் சைராம். அதுல என்ன எக்ஸாக்டா சுவாமி சொல்ல வர்றாரு சைராம்? நம்ம நல்ல புத்தியோட ஒரு மனுஷனுக்கு அதை வாழ்ந்து அந்த மாதிரி நம்ம இறைவன்ட்ட அப்பதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்ல நம்ம அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். பகவானை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உலகத்தில் நிறைய பேர்கிட்ட கிடையாது. இன்னைக்கு சடங்கு நம்புறவங்க தான் ஜாஸ்தி இருக்கும். ஒரு பூஜை, ஒரு ஹோமம், ஒரு யாகம், நீங்க பாருங்க, இப்ப நிறைய இடங்கள்ல விளம்பரம் வருது. அதுல பண்ண போறோம், இது பண்ண போறோம், நீங்க வாங்கோ, வந்தா உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பஜன் நடக்கும், சுப்பிரபாதம் நடக்கும் அப்படிங்கிறோம். இதுதான் பாக்கி நிறுவனங்களுக்கு நமக்கும் வித்தியாசம். நம்ம சடங்கை பத்தி அவ்வளவா சொல்றது கிடையாது. அப்ப இந்த சடங்கை எல்லாம் மீறி இறைவா நீ, இப்ப நம்ம வேற ஒண்ணும் இல்லை சாயிராம். மதம், ஆத்மீகம் 2 பத்தி சொல்றோம். நம்ம பொதுவா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தன் கோவிலுக்கு போனா அவன் ஆத்மீகவாதி. ஒருத்தர் கதை பண்றார், பக்தாளை பத்தின கதை, ராமரை பத்தின கதை, அந்த கதை சொல்றவரை ஆத்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிறோம். நம்ம அந்த கதைக்கு போனா நம்மளும் ஆத்மீகவாதியா மாறிடுறோம். அது ஆத்மீகம் கிடையாது. ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவில்ல இருக்கிற சிலை என்னது, இதுக்கு என்ன அர்த்தம், அது கடவுள்னா எனக்கும் அந்த கடவுளுக்கும் என்ன உறவு, நான் ஏன் கடவுளா இல்லை, நான் கடவுளா மாற முடியுமா, இத்தனை கேள்விகள் அவங்கிட்ட வந்தாதான் அவன் ஆத்மீகவாதி. அப்படிப்பட்ட ஆத்மீகவாதிகள் உலகத்துல ரொம்ப குறைவு. சாயிரம். ஷிரடி சாயி சரித்திரத்துல அவர்கிட்ட ஒரு பக்தர் கேள்வி கேட்கிறாரு, இவ்வளவு கோடி பக்தர்கள் ஏன் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்கன்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, நம்ம படிச்சிருப்பீங்க. இந்த மாமரத்துல இருக்கிற பிஞ்சுகள்ல எவ்வளவு காய ஆகுது, அதுல எவ்வளவு பழம் ஆகுது, அதுல எத்தனை பகவானுடைய திருவடிக்கு போகுது பாரு அப்படிங்கிறாரு. ஆமா 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 சார். சார் இது புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது சார். ஆனாலும் எங்கிருந்து கேள்வி வருதுன்னா, நம்ம நிறுவனத்துல இருக்கட்டும், சுவாமி மேல ஈடுபாடு இருக்கிறவங்க இருக்கட்டும், இன்னும் மற்ற ஆன்மீக நிறுவனங்களுக்கு போகிறவங்களா கூட இருக்கட்டும், குறைஞ்சிக்கிட்டே வராங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு சார். பொறுப்பு எடுத்துக்கிறவங்களும் குறைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கிறவங்க குறைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா இல்லாம போயிட மாட்டாங்க. எப்படியும் ஒரு ஊர்ல ஒருத்தராவது இருப்பாருன்னு சுவாமி அவர் மூலமா பல விளக்குகளை ஏற்றுவார். அதை அவர் கண்டிப்பா அதை பண்ணிட்டு தான் இருப்பார். இதுல என்ன நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பகவத்கீதைய படிக்கிறதுனால என்ன புண்ணியம் இருக்கு. புண்ணியம்னா இங்க நான் எது சொல்றேன்னா, லௌகீகமா என்ன பிரயோஜனம் இருக்கு, ஹவு டு டெவலப் யுவர் பர்சனாலிட்டி அப்படி சொன்னா 10,000 25,000 சொல்லி கன்னிமாரா ஹோட்டல்ல போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்றோம். பகவத்கீதா செஷன்னா எத்தனை பேர் வரும்? ஏன்னா இதுல ஒன்றும் நமக்கு மெட்டீரியலா ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு இதுல பார்த்தாலே மொத்தம் 10 பேரோ 12 பேரோ இருக்கும். உண்மையான அமைதி, உண்மையான சமாதானம், சாந்தி,
இதெல்லாம் கிடைக்கணும்னா ஆத்மீகவாதிக்கு மட்டும்தான் கிடைக்கும் சாயிரம். தேங்க்யூ சார். சார் இன்னொரு ஒரு சின்ன கேள்வி சார் இது தொடர்பாகவே. அப்படி நமக்கு ஹேண்ட்ஃபுல்லாக கொஞ்சம் பேர் தான் நம்ம சுவாமியை நோக்கி நிறுவனத்தை நோக்கி வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம ஊக்கப்படுத்துறது சார்? நம்ம பொறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கும் அதை நல்ல முறையில் சிறப்பாக செய்யறதுக்கு நிறைய பேர்த்துக்கு கேள்வி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அவருக்கு நிறைய கேள்வி வருது. இது எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு பஜன் கோஆர்டினேட் பண்ணுறது, நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கும் கேள்வி வருது. எப்படி நம்ம ஊக்கப்படுத்துறது? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பொறுப்புகள் எடுத்து நடத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன கருவியா இருக்க முடியுமா சார்? சாயிரம் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், இது யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இப்ப என்ன வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் நம்ம போட்டு இருக்கோம். நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியல. இதுல எத்தனை ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கும்? எத்தனை ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர்ஸுக்கு ஆத்மீகம் தெரியறது? எத்தனை பேர் சரியான உச்சரிப்போட பஜனையை பாடுறோம்? இன்னைக்கு சாய் பிரசாத் இங்க கிளாஸ் எடுத்திருக்கார், அங்க ராமநாதன் எடுத்திருக்காரு, லேனா ராமநாதன். எத்தனை பேர் வந்த நம்ம ஊக்கப்படுத்துறதுங்கிறது மேலோட்டமா பார்த்தா சொல்லலாம். ஆனா இந்த ஊக்கம் எல்லாம் சுய ஊக்கமா தான் வரணும், நம்மகிட்டே தான் வரணும். அதுக்கு வந்து நம்ம நினைச்சா முடியாது, சுவாமி தான் மனசு வைக்கணும் சாயிராம். டிஸ்கரேஜ் பண்றதை நினைச்சு கூடாது சார். அப்படி சொல்றது கரெக்ட். பட் இருந்தாலும் நான் யாராவது கண்டக்ட் பண்ணணுமே, அந்த இன்னைக்கு ட்ரைனிங் நடத்தணும். உடனடி பலன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அது கலந்துகிட்டவங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வாவது தோன்றுமே. ஆமா, பலன் இல்லை நான் சொல்லல சாயிராம். இந்த ஊக்கப்படுத்துறதுன்றது விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுவா இல்லையா, குதிரைய வந்து ஒரு நதிக்கரைக்கு கூட்டின்னு போலாம், நதி கூட்டின்னு போலாம், ஆனா அதை குடிக்க வைக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி ராமநாதன் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்றார், அங்க இதுல சொல்றார், இதுல சொல்றார், எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு வரணுமே, வந்தா பெனிஃபிட் கிடைக்கிறது, அது சந்தேகமே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியம் பாடுறோம் நம்ம, அத ஷண்முகநாதா ஷண்முகநாதா தான் சொல்றோமே தவிர ஷண்முக அப்படின்னு சொல்றவா ரொம்ப கம்மி. ஷண்முக கிடையாது, ஷண்முக கிடையாது, ஷண்முக. அது க, ரெண்டாவது க சம்ஸ்கிருதத்துல. அப்ப இந்த ஷண்முக அப்படின்னு உச்சரிப்பு சரியா பண்ணணும்னா அந்த பஜன் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணத்தான் முடியும். வந்தா கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா வர்றதுக்கு அவரவர்களுக்கு அந்த ஒரு சுய ஊக்கம் வேணும் சாயிரா. தேங்க்யூ சார். சார் வேற யாருக்கும் ஏதோ கேள்விகளோ கருத்துக்களோ வந்து தெரியப்படுத்தலாம் சார். சாயிரா, வர வெள்ளிக்கிழமை, அதாவது மூணாம் தேதி ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேயா இருக்கிறதுனால அன்னைக்கு சத்சங்கம் இருக்கும். ராமநாதன் சாயிரா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நீங்க ஏதாவது கேட்கல சாயிரா? ராமநாதன் ரைஸ் பண்ணிருக்காரு. ராமநாதன் சாயிரம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. என்ன சப்ஜெக்ட் சார்? போன வாட்டி சரணாகதியை பத்தி பேசணும், இந்த வாட்டி ஏதாவது ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் இருக்குங்க? இந்த தடவை இல்ல சாயிரம், எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் டே டு டே லைஃப் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சுட்டோம்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு தயார் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை வந்து நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை வச்சுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஜெனரலா வச்சுப்போம் சார்.
ஓகே சார். யாராவது தயார் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி டே டு டே லைஃப் இந்த டாபிக்ல நம்ம ஸ்பீக்கர்ஸ் யாராவது தயார் பண்றதுன்னா பண்ணலாம் சார். நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல ஏதோ ஒரு குறிப்பு அப்படி நம்ம குரூப்ல போட்டீங்கன்னா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்ன வாட் ஆர் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸ் மட்டும் டைட்டில்ஸ் மாதிரி ஏதாவது நாலஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன டெய்லி டே டு டே லைஃப்ங்கிறீங்களே எதை கோட் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டிப்பா சார் போட்டீங்கன்னா ஒரு மேபி தென் யாரும் முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன் சாயிரம். சரி சாயிரம் கண்டிப்பா கண்டிப்பா. பத்மநாப வெங்கடேசன் கேள்வியே கேட்கல. ஆமா கையை தூக்கல பேசிய இருக்கிற ஹாய்ரா பத்மநாப வெங்கடேசன். வெங்கட்ராமன் யாரோ இருக்காளே சாரம், யார் அது? வெங்கட அப்படின்னு இருக்கு, அது யார் சாயிரம்? வெங்கட சுப்பிரமணியன் சாயிரம், நீங்க யாரு தெரிஞ்சுக்கலாமா? சாயிரம் வெங்கட சுப்பிரமணியன். அன்மியூட் பண்ணுங்க சாயிரம். அவர் லீவ் லெஃப்ட் போட்டுட்டார். சரிங்க சார், ஒண்ணு இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சாயிரம். சேரம், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சேரம். வர வருஷம் ரொம்ப நல்லபடியா எல்லாருக்கும் அமையட்டும். சேரம், வெங்கட சுப்பிரமணியம் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சேரம். அன்மியூட் பண்ணி பேசுங்க, அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ற சிம்பிள் தான் அமைத்திருக்கீங்க. அன்மியூட் பண்ணணும் சாயிரம். அந்த மைக்க வந்து பிரஸ் பண்ணா அன்மியூட் ஆகிடும். வேற யாருக்கா தெரியுமா சாயிரம்? இந்த சாயிரம் யாரு? மைக்க டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சாயிரம். சேரம், கீழே இடது பக்கம் முதல் பட்டன் இருக்கும் சேரம், அது சரியா சரி சரி. समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय. थैंक यू साइरा. समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी
जय